ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, என்னோடய ஹேர் கேர் ரொட்டீன் தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டாக நான் எடுத்துக்கிறது சாதம் வடித்த கஞ்சி தான் எடுத்திருக்கேன். அதில் 2 ஆனியன் அரைச்சி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி அதோட ஜூஸை தான் எடுத்திருக்கேன். 2யும் கலந்து நான் வீட்டில் ரெடி பண்ணியிருக்கேன். சீயக்காய் பவுட்ரு தான் அதில் சேர்த்துருக்கேன். இது தான் நான் வீக்லி 2 டைம் 3 டைம் என்னோடய ஹேருக்கு யூஸ் பண்ணுறது. பட் நான் வேறு எதுவுமே ஷாம்பு எதுவும் யூஸ் பண்ணுறது கிடையாது. கண்டினியூவாக என்னோடய ஹேருக்கு இதை மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்லா ஹேரோட லென்த்தும் திக்னஸும் நல்லாவும் வளர்ந்துருக்கு. ஆல்ரெடி பழைய வீடியோவில் என்னோடய ஹேரை பார்க்கலாம், இப்போயும் பார்க்கலாம். எவ்வளோ ரீக்ரோத் ஆகிருக்குது நல்லாவே தெரியும். ஹேர் ஃபால் அதிகமாக இருந்தாலும் நல்லா ஸ்டாப் ஆயிரும். என்னோடய முடி ஒரு முடி கூட கொட்டுறதில்லை. இப்போலாம் நல்லா சூப்பராகவே சேஞ்ச் ஆகிருக்கு. என்னோடய வேர்க்கால்கள்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக மாறிடுச்சு. அதனால் ஹேர் லாஸ் ஆகிறதெல்லாம் ஸ்டாப் ஆகிட்டு, ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இதில் என்னென்ன சேர்த்து அரைச்சிருக்கேன் அப்படிங்கிறது. ஃப்ளாக்ஸ் சீடு, கருஞ்சீரகம், ரோஸ்மெரி எல்லாம் அதிகம் சேர்த்துருக்கிறதுனால நம்மளோட ஹேர் வளர்ச்சியும் அதிகமாக இருக்குது. இதை தான் கண்டினியூவாக யூஸ் பண்ணிக்கிட்டுருக்கேன். 1 டைம் 2 டைம்லாம் யூஸ் பண்ணால் அதோடய ரிசல்ட் தெரியாது. கண்டினியூவாக நம்ம யூஸ் பண்ணிட்டு வர ஃபஸ்ட்டு நம்மளோட ஹேர் லாஸ் தான் ஸ்டாப் ஆகும். அடுத்தது ரீக்ரோத் ஆகிறத நம்மளே பார்க்கலாம். ஒவ்வொரு முடியுமே நல்லா அடர்த்தியாக, ஒவ்வொரு முடியும் நல்லா திக்காக இருக்கும். இதே மாதிரி சின்ன சின்ன ஹேர் பேக் ஃபாலோ பண்ணுறதுனால நம்மளோட இருக்கிற முடியாவதும் பார்த்துக்கலாம். நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது வீட்டிலே நான் ரெடி பண்ண என்னோடய ஹோம்மேட் ஹேர் ஆயில். இந்த சீயக்காய் பவுட்ரு தான் என்னோடய ஹேருக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஷாம்பெல்லாம் யூஸ் பண்ணுறதே கிடையாது. பாருங்கள் என்னோடய முடி எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம்.